ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யன்னு பார்க்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறணும். 1 கிலோ ரவை தான் எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நல்லா வறுத்துக்கிறணும். ஏலக்காய் ஒரு 50 கிராம் எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கிறணும். இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு நம்ம விதையை மட்டும் தனியாக பிரிச்சுக்கிறணும். இந்த மாதிரி ஏலக்காய் விதையை தனியாக பிரித்து எடுத்துக்கிறணுங்க. இப்போ நம்ம வறுத்த ரவையோட ஜீனியை சேர்த்துக்கிறணும். 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ ஜீனி அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ண இந்த ரவையும் ஜீனியை சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாகவும் இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். இப்போ அடுப்பில் 200 கிராம் வெண்ணெய் விட்டுருக்கேன். வெண்ணெய் காயும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறணும். முந்திரி பருப்பு சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறணும், பொன்னிறமாக வர அளவுக்கு. இப்போ கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிறலாம். 2 நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த கிஸ்மிஸ் முந்திரியை இந்த ரவை ஜீனி அரைச்சி வச்ச கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். நம்ம எடுத்து வச்ச அந்த டால்ட்டாவை சேர்க்க தேவையில்லை, இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். திரும்ப அதே டால்ட்டாவில் தேங்காய், 1 முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவி, அதை சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கிறலாம். நல்லா தண்ணி பதத்தை உறிஞ்சிற அளவுக்கு வறுத்துக்கிறணும். அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க கலவையோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிறணும். நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறணுங்க. எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காய் விதையை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். படப்பில் 3/4 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது சூடு ஏற்றிக்கிறலாம். இப்போ சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக பால் சேர்த்துடக்கூடாது, தண்ணி ஆயிரும். நம்ம சுட சுட காய்ச்சி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை தட்டிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை தட்டிக்கிறணுங்க. இந்த ரவா லட்டு எங்கள் அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. நானும் செய்வேன் நல்லா. இருந்தாலும் நம்ம அம்மா கையில் செய்கிறது நல்லாயிருக்கும். நம்ம என்னதே டிஃப்ரெண்ட்டாக சமைச்சாலும் அம்மா கையால் செஞ்சு சாப்பிட்றது டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க. இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரவா லட்டு 10லேருந்து 15 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எடுத்துருக்க அளவில் இருந்து எனக்கு 45ல் ஒரு 47 உருண்டை கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.